பொறுமையாக காத்துட்டு இருந்ததுக்கு நன்றி இப்ராஹிம். ரெண்டு விஷயம் சார். பீகாரில் எஸ்ஐஆர் வருது, ராகுல் காந்தி கடுமையாக சாடுறாரு. ஆனால் கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற தேஜஸ்வி அமைதியாக இருந்திருக்காரு, லாலு அமைதியாக இருக்காரு. மக்களே 92% மக்கள் தங்கள் டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்காங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னும் பொழுது இந்த எஸ்ஐஆரை அரசியலாக்குவது காங்கிரஸ் திமுக, அதுதான் அவங்களுடைய குற்றச்சாட்டே தவிர ஒரு ப்ராசஸ். எத்தனை நாளைக்கு நம்ம ஒரே லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு இருக்கிறது? லிஸ்ட்டை ஒன்று அப்டேட் பண்ணணும், கழித்தல் அல்லது கூட்டல் இருக்கணும், அது என்னன்றதை பார்க்கணும். ஒரே லிஸ்ட்டை வச்சுக்க முடியாதுன்றதுதான் எஸ்ஐஆர்னு சொல்றாங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்ல, இது இந்த கருத்திற்கு முன்பாக பேசியவர்கள் அனைவருமே ஏன் ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் ஏன் இன்றைக்கு வரைக்கும் இதை குறித்து மிகப்பெரிய வாக்கு திருட்டெல்லாம் நடைபெற்றது, ஏன் ராகுல் காந்தி அவர்கள் நீதிமன்றத்தை நாடல அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறாங்க. பல இடத்துல இது குறித்து நாங்க பேசியிருக்கிறோம். இப்பயும் சொல்றோம், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் ஆக்ட் 49ல 2023 சப் கிளாசிபிகேஷன் சாப்டர் 3ல ப்ரொடெக்ஷன் ஆஃப் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்னு ஒரு ரூல் போடுறாங்க. 2023 பாஜக ஆளும் என்ற நிலையில பாஜக தெளிவாக ஒரு சட்டத்தை கொண்டு வருது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, the civil or criminal proceedings cannot be done for the any chief election commissioner. எந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனரையும் சிவிலோ அல்லது கிரிமினல் ப்ரொசீடிங்கோ நீங்க கொண்டு வர முடியாதுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டத்தை முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டு தான் இந்த விளையாட்டெல்லாம் ஆரம்பிச்சது பாஜக அரசு. இது திட்டமிட்டப்பட்ட ஜனநாயகத்தின் மீது அடிப்படையாக ஏற்படப்பட்ட தாக்குதல் ஒன்று. ரெண்டாவது, நீங்க இவ்வளவு நாள் சொன்னீங்கல்ல, ஏன் உச்ச நீதிமன்றம் போல, ஏன்னா சட்டத்தை முன்வடிவா ஆக்கிட்டு அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்து அது அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இருந்தவர்களோ இல்ல முன்னாள் இருப்பவர்களோ, அதாவது எக்ஸ் வர்சஸ் கரண்ட் ரெண்டு பேருமே சீஃப் எலெக்ஷன். ஏன்னா ஒருவேளை இவர்களுக்கு ஆதரவான இருக்கக்கூடிய இன்றைக்கு ஞானேஷ்குமார் எக்ஸ் ஆயிட்டாருன்னா உடனே அவரை காப்பாற்றணும் அல்லவா, அதற்காக சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது பாஜக. இது 2023 நீங்க சொல்றது லாஜிக். ஆனா நான் கேட்ட கேள்வியோட இன்னொரு துணை கேள்வியும் இருக்கு. கூட்டணியில் இருப்பவர்கள் பீகார்ல அமைதியா தானே இருக்காங்கன்ற வாதத்தையும் அவங்க எழுப்புறாங்க. அதுக்கு பதில் சொல்லிடுறேன். முதல்ல இந்த கேள்வி நீதிமன்றங்களை ஏன் ராகுல் காந்தி அனுமதில்லைன்றதுக்கு நான் தெளிவாக பதிலளித்து விட்டாச்சு. அடுத்து கடந்து வருவோம். லல்லு பிரசாத் யாதவோ தேஜஸ்வி யாதவோ ஓட்டதிகாரி யாத்திரான்னு நாங்க எதுக்கு சார் நடத்தினோம்? ஓட்டதிகாரி யாத்திரான்னு யாரு நடந்தது? என்னமோ கரண்ட் பாலிடிக்ஸ் மக்களுக்கு தெரியாத மாதிரி தெளிவாக 89 லட்சம் வாக்காளர்களை நீக்கிவிட்டதாக நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எங்களுடைய கம்ப்ளைண்டை எலெக்ஷன் கமிஷன் ஏற்கவில்லை. எங்களுடைய ஆல் இந்தியா சேர்பர்சன் பவன் கேரா அவர்கள் தெளிவாக 89 லட்சம் வாக்காளர்கள் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு எலெக்ஷன் கமிஷன் கொடுத்ததுக்கு எலெக்ஷன் கமிஷன் பதிலளித்தது 0. கம்ப்ளைண்டா வரலன்னு பதிலளிச்சாங்க. முழு சொத்தை பூசணிக்கார மறைக்க பார்த்த மாதிரி இருக்கு. சரி, இதை விட்டுருவோம். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றுச்சு. ஆதார் கார்டு யார் இல்லைன்னு சொன்னது? ஆதார் கார்டை ஒரு அடிப்படை ஆதாரமாக முகாந்திரமாக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு யார் சொன்னா? இதே எலெக்ஷன் கமிஷன். இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் கொட்டியதற்கு பின்பாக ஆதார் கார்டை ஏத்துக்கிட்டாங்க. அப்ப அந்த கேள்வியை வைக்கிறார்கள். உச்ச நீதிமன்றத்தில் கேள்வி எழுப்பும்போது சொல்றாங்க, 2003 சீர்திருத்தத்தை எப்படி ஏற்படுத்தினோமோ அதே போன்ற சிறப்பு சீர்திருத்தம் தான் இதுன்னு அதுக்கான கோப்புகளை கொடுங்கன்னு சொன்னோன்னே எங்கள்கிட்ட ஆதாரமா எதுவுமே இல்ல. ஜெனரல் பேசுறது ஆதாரமாக எதுவுமே இல்லைன்னு அனுப்பிட்டாங்க. 2003 சிறப்பு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்தினாங்களா? அதை முன்னெடுத்துதான் நாங்க இன்றைக்கு நடத்தினோம்னா அதை உச்ச நீதிமன்றம் ஆதாரமாக கேட்ட போது எங்களிடம் ஆதாரம் இல்லை என்று நழுவி விட்டது. இப்ராஹிம், நான் கேள்வி வச்சிடுறேன். அதாவது பீகாரில் எஸ்ஐஆர் பொழுது நம்ம கடுமையான சால்களை வைத்த போது நம் தமிழ்நாட்டிற்கே, நீங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டிலேயே அடுத்த வாரம் எஸ்ஐஆர் பணிகள் தொடக்கம். இதை நம்ம எப்படி பார்க்கணும்? வெரி குட். என்னன்னு கேட்டீங்கன்னா பரத், இப்ப நீங்க ஒரு விஷயத்தை நல்லா பார்க்கணும். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இது எதற்காக கொண்டு வரப்பட்டது? அமித்ஷா அவர்கள் சொல்றாரு, ஓட்டர் லிஸ்ட் பியூரிபிகேஷனா, அதாவது இருக்கக்கூடிய வாக்காளர்களை எல்லாம் அப்படியே புனிதர்களா மாத்த போற மாதிரி தான் பேசுறாங்க. சரி, வாக்காளர்களை புனிதப்படுத்துவதல்ல, வாக்காளர் பட்டியலை புனிதப்படுத்துவதுன்னு புரிஞ்சுக்கலாமா? சரிங்க, வாக்காளர் பட்டியல தான் சொல்றேன். நீங்க எலெக்ஷன் கமிஷன் கூட தானே வாக்காளர் தானே, சரியா? இல்ல, வாக்காளர் பட்டியலை புனிதப்படுத்த போற, பியூரிபிகேஷன் பண்ண போற, அதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீக்க போற, சரியா? சரி, பீகார்ல நீங்க இப்ப ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கொண்டு வந்தீங்கல்ல, அதுல சரியாக சொல்ல போனால் இரட்டை வாக்காளர்கள் அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டும் பீகாரோடைய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு அப்புறம் 14,35,000 பேரு. எனவே எஸ்ஐஆர் நடத்தியதற்கு பின்பாக கூட 14,35,000 பேரு இரட்டை வாக்காளர் அட்டை வச்சிருக்காங்க, 2 ஐடென்டி கார்டு. என்ன நீங்க பண்ண லட்சணம்?
ஸ்பெஷல் இன்டென்சிவ் ஆர்டர் தானா? 3,45,000 பேருக்கு ஒரே வீட்டு அட்ரஸ். எங்களுடைய தலைவர் தெளிவாக கேட்கிறார். அன்னைக்கு என்ன சொன்னீங்க? ஞானேஷ்குமார் அவர்களிடம் கேட்டாங்க, ஊடுருவல்காரர்களுக்காக தான் இந்த இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ், ஊடுருவல்காரர்களுக்காக தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்றால், பீகார்ல கூட வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வந்துருவாங்க, தமிழ்நாட்டுல இருந்து ஸ்ரீலங்கால இருந்து தமிழர்கள் வரதா உங்களுக்கு பிரச்சனையா? இல்ல அப்ப நீக்குவது உங்களுடைய திட்டம். சூர்யா வெற்றி கொண்டார் முதல்லயே பேசும்போது வட மாநில வாக்காளர்கள் நிறைய பேர் இங்க வராங்க, குறிப்பா திருப்பூர் போன்ற பகுதிகளில், அதற்கு இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற மாதிரியான விஷயம் பேச நம்ம அப்படி எடுத்துக்கலாம்ல. இத ஏன் எல்லாமே ஊடுருவக்காரர்களா பார்க்கணும்? நீங்க வட மாநிலத்தில் நிறைய பேர் இருக்காங்க. இல்ல, ஒரே ஒரு விஷயம், உங்களோட பாயிண்ட் என்னன்னா, வட மாநிலத்தவர்களை பர்மனன்ட் மைக்ரண்டா இங்க ஒரு 6 லட்சம் பேரை கொண்டு வந்து இங்க வச்சுட்டு, நீங்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள்ல எங்கெல்லாம் போய் பாஜக போட்டியிடுகிறதோ அந்த இடத்துல பிளேஸ் பண்ணி ஸ்டேக் பண்ணி வெற்றி பெறுகிற ஒரு முகாந்திரமாக இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனை மாத்தி இருக்கிறது பாஜக என்பது திட்ட தெளிவாக எல்லாருக்கும் தெரியும். ஆனா நாங்க கேட்கிறது, இன்றைக்கு இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்தா ஈழத்தமிழர்கள் பாதிக்கப்பட மாட்டார்களா? அதற்கு பதில் சொல்லுங்க. நீங்க உங்க இத்தனை ஆண்டு காலமா என்ன சொல்றீங்க? டிஎம்கே இருக்குது, காங்கிரஸ் இருக்கிறது. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்தா முதல்ல அடிப்படை போறது ஈழத்தமிழர்கள் தான். அப்ப இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர்? இல்ல, ஒரே ஒரு விஷயம் தான், எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. பாஜக வெற்றி பெறுகிற வேட்பாளர்களை அதிகப்படுத்துவதற்காக இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஒரு மெத்தடே கொண்டு வந்து சார். எலெக்ஷன் கமிஷன் இப்படி ஒரு மெத்தடை கொண்டு வரும் போது என்ன சார் பண்ணணும்? அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டு நாங்க இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வர போறோம். 2003 இப்படிதான் நடந்துச்சு. ஸ்பெஷல் ரிவிஷன் நடக்கும்போது ஆல் பார்ட்டி காம்பினேஷன் நடந்துச்சு, ஆல் பார்ட்டி கமிட்டி நடந்துச்சு. அதன் மூலியமாகத்தான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்துச்சு. நீங்க அப்படி நடத்துனீங்களா? வாஜ்பாய் அவர்களுக்கு இருந்த நேர்கதி கூட இன்றைக்கு இருக்க கூட நரேந்திர மோடி அவர்களுக்கு இல்லை. இன்னும் சொல்ல போனா எலெக்ஷன் கமிஷனரிடம் கேள்வி கேட்கிறார், ஞானேஷ்குமாரிடம் கேள்வி கேட்கிறாங்க. பீகார்ல ஊடுருவல்காரர்கள் வந்திருக்காங்களே, அவங்க எவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு கேட்டதுக்கு இன்றைக்கு வரைக்கும் பதில் அளிக்கல. சரி, நீங்க என்ன சொன்னீங்க? ஞானேஷ்குமார் அவர்கள் 7 நாள்ல ராகுல் காந்தி இதை பின்வாங்கவில்லை என்றால் நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? எடுங்க. சப் கிளாசிபிகேஷன் 25B ல we are very strong. 65B ல நாங்க மேண்டேட்டா டிஜிட்டல் எவிடன்ஸ் வச்சிருக்கோம். நீங்க கொடுக்கப்பட்ட இறுதி செய்யப்பட்ட பட்டியல, வாக்காளர் பட்டியலை தான் நாங்க செக் பண்ணியிருக்கிறோம். ரைட் இப்ராஹிம், நன்றி. இப்ராஹிம், உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் வைக்கிறேன். நான் வைக்க ஒரு வாதம் என்ன அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷனை குற்றம் சாட்டுறோம், எலெக்ஷன் கமிஷன் வந்து ஃபேரா செயல்படலாம், மத்திய அரசின் கீழ் செயல்படுகிறதுன்னு சொல்லும் பொழுது இது பொதுவான வாதங்களா வைக்கிறோம். ஆனா நம்ம ஒரு தெலுங்கானால ஜெயிக்கும் போதோ இல்ல வேறொரு மாநிலத்தில் ஜெயிக்கும் பொழுதோ அந்த ஜெயிக்கக்கூடிய இடங்கள்னு வரும்போது நம்ம அந்த குற்றச்சாட்டை வைக்கல, தோல்வி வந்தா வைக்கிறோம்ன்றது தான் நவனி சொல்லக்கூடிய தவறான கருத்து. என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய மகாதேவபுரா கர்நாடகால எடுத்தது எங்களுடைய வெற்றி பெற்ற இடம் தான். கர்நாடகால நாங்க தான் ஆட்சியில் இருக்கிறோம். இந்த குற்றச்சாட்டு வரும் தான் ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் எங்களுக்கு தெளிவா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தார். எக்காரணத்தை கொண்டும் வித்தவுட் ஆன் ரெக்கார்ட், வித்தவுட் காக்னிசன்ஸ் எவிடன்ஸ் we do not entertain any type of activity ன்னு சொல்லிட்டார். எக்காரணத்தை கொண்டும் எந்த ஆதாரமும் இல்லாம இனி ஒரு பிரஸ் மீட் நடக்காதுன்னு தெல்ல தெளிவாக எங்களுக்கு அகில இந்திய தலைமை தெல்ல தெளிவாக ஆர்டர் கொடுத்துருச்சு. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்துருவோம். இங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை பத்தி ஆதரவு கொடுக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பகிரங்க சவால். பீகாரில் நடந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது அதுல வாக்காளர்களை திருத்தம் செய்வது, அதில் தவறான வாக்காளர்களை அளிப்பது மற்றும் ஊடுருவல்காரர்களை அளிப்பது, இதுதான் நோக்கம். அப்படின்னும் போது ஞானேஷ்குமார் அவர்களிடம் இன்றைக்கு வரைக்கும் கேள்வி கேட்டிருக்கிறோம். எவ்வளவு ஊடுருவல்காரர்கள் இருந்தார்கள், எவ்வளவு பேரை நீக்கினீர்கள் என்று கேள்வி கேட்டோம். அதற்கு பதில் அளிக்கவில்லை. ஒண்ணு. ரெண்டாவது, கிட்டத்தட்ட பீகாருடைய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் முடிந்ததற்கு பின்பாக இறுதி வாக்காளர் சிக்கல்கள் இருக்கும்போது தமிழகத்தில் எஸ்ஐஆர், நம்ம தமிழகத்துக்குள்ள வந்துடும். பீகார் தேர்தல் ஒரு வாரத்துல இருக்கு. அதாவது என்னன்னா 14,45,000 பேர் பீகார்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வச்சதுக்கு அப்புறமும் 2 ஐடென்டி கார்டு வச்சிருக்காங்க. 3,42,000 பேருக்கு ஒரு இருங்க பரத், நம்ம முடிச்சுடுறேன் விடுங்க. 3,42,000 பேருக்கு வயது, முகவரி எல்லாம் தப்பா இருக்கு. ஒரே வீட்டுல 877 பேர் இருக்காங்க. இதெல்லாம் எப்பனா எஸ்ஐஆர் நடந்ததுக்கு பின்பாக திரும்பி இப்ப வந்திருக்கு. அப்ப எதுக்கு எஸ்ஐஆர் நடத்துறீங்க? எஸ்ஐஆர் நடந்தா இதெல்லாம் வராதுன்னு சொன்னீங்கல்ல. நடந்ததுக்கு பின்பாகவும் எலெக்ஷன் கமிஷன் இப்படி செயல்படுகிறது என்றால் தமிழ்நாடுக்கே எஸ்ஐஆர் கொண்டு வரீங்க. பீகார்ல பண்ண எஸ்ஐஆர் இந்த தரவுகளை எலெக்ஷன் கமிஷன்ல நம்ம கொடுத்துட்டோமா? கொடுத்தாச்சு சார். நீங்க ஒரு அஃபிடவிட் போட்டுருந்தீங்கன்னா அது காட்ட வேண்டியது. காட்டி இருக்கு, சுப்ரீம் கோர்ட்ல போயிருக்காது. 89 லட்சம் பேர் 89 லட்சம் பேரை நீங்க அநியாயமா நீக்கி இருக்கீங்க.
எஸ்சி தலித் மக்களை நீங்கள் வேண்டுமென்றே வந்திச்சிருக்கிறீர்கள். நீங்கள் முழுமையாக இஸ்லாமியர் மற்றும் சிறுபான்மை மக்களை வந்திக்கிற காரணத்தினால்தான் ஒரு நிமிஷம் இருங்க மேடம், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கொண்டு வந்த கொள்கையை சரியான முறையில் பீகாரில் நடைபெறாத போது தமிழ்நாடுக்கு எதற்கு எஸ்ஐஆர்?